ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் நல்லபடியாக அட்டன் பண்ணி நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் குறைவான மார்க் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித அட்வைஸ் வேணாலும் சரி, எந்த வித ஹெல்ப் வேணாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சரியா, இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து யார் சார் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா, நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ். சரியா, இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ வந்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் விவரம் சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. குடும்பத்தில் யார் யார் இருக்கா. சரியா, அதாவது ஃபாதர், அதுக்கப்புறம் மதர், அதுக்கப்புறம் யங்கர் பிரதர், அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஃபாதர்ஸ் ஃபாதர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் மதர். சரியா, அதுக்கப்புறம் மதர்ஸ் ஃபாதர், அதுக்கப்புறம் மதர்ஸோட மதர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 பேர் இருக்காங்கல்ல. இந்த 7 பேருக்கு வந்து நல்லா கவனிச்சுங்க. அதாவது நான் இல்லிட்ரேட் போட்டிருக்காங்கல்ல. அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க வந்து படிக்கலைன்னு சொல்லி அர்த்தம். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். ஆனால் நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல சரியா, இவங்க எல்லா பேருமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து இந்த ஃபார்ம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த ஃபுல் ஃபார்ம். சரியா, அதாவது என்னென்னா நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. சரியா, உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வந்து படிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன. சரியா, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுக்கணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்னா யாருன்னா யார் பேரில் நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேரில் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுப்பீங்க. சரியா, அப்போ நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் ஃபாதரோட நேமு, அதுக்கப்புறம் மதரோட நேமு, அதுக்கப்புறம் அப்பாவோட அப்பா, அதுக்கப்புறம் அப்பாவோட அம்மா, அதுக்கப்புறம் அம்மாவோட அப்பா, அம்மாவோட அம்மா. சரியா, அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், அவங்க நேம்லாம் எழுதி அவங்க ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க வந்து டிகிரி ஹோல்டராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எழுதி இது வந்து கையிலேயே நீங்கள் எழுதி கொடுக்கணும். இது எப்போ எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அதாவது இங்கே வந்து டேட்டு, பிளேஸ், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் இதெல்லாம் கொடுத்துட்டு. சரியா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பேரண்ட்டும் சைன் போடணும், ஸ்டூடெண்ட்டும் சைன் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நேரம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சரியா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கின பின்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டிஎன்இஏ கவுன்சிலிங்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கின பின்னாடி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. காலேஜெலாம் செலக்ட் பண்ண பின்னாடி காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் எழுதி ஃபில் பண்ணி என்னாச்சு பண்ணால் அவங்கள்ட்ட கொடுக்கணும். சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா நான் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரியா, காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அதான் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.